இந்த கனிமொழி, கவிமொழி, கண்ணல் மொழி, காவிய மொழி, தென்மொழி, தேன்மொழி, தெவிட்டாமொழி, தேயாமொழி, என்னுடைய சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்கவேலே நீ வாழ்க வாழ்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசித்தம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மாயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று அத்தனை 27 நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனித்தை பாம்பு இரண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரனவனை கண்டால் குவலயத்தில் புலி கண்ட பசு போல் ஆவர் என்று என்னுடைய புலிப்பாணி பாடினானே. அத்தனை கோள்களை பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ், என்னுடைய செவ்வாயை, என்னுடைய தமிழ் தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்க என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறேன். எந்த நாள் இனிய நாள், வாழ்வில் நல்ல நாள் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் தினம் என்றும், மகளிர் தினம் என்றும், திருமண தினம் என்றும், ஏன் ஆசிரியர்கள் தினம் என்றும், தியாகிகள் தினம் என்றும், உழவர்கள் தினம் என்றும், இல்லை சுற்றுப்புற சூழல் தினம் என்றும், இல்லை இல்லை முட்டாள்கள் தினம் என்றும், எல்லா நாள்களுமே நல்ல நாள் தான், வாழ்வில் இனிய நாள் தான் என்றும் இத்தனை தலைப்பிலே எல்லோரும் மலைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உரையாற்றினார்கள். இத்தனை தினம் சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் தினத்தை பார்த்தார்கள். ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் மனிதனின் மனத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். மனத்தை வைத்துத்தான் தினத்தை தீர்மானிக்க வேண்டும். இங்கே ராஜேந்திரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அல்லவா, அந்த முட்டாள்கள் தினத்தை பற்றி இங்கே வாதிக்க வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முட்டாளா பிறக்கிறானா இருக்கிறானா என்பதுதான் என்னோட கேள்வி. சுய புத்தி இருக்கணும், இல்ல அடுத்தவன் சொல்லி கொடுத்தா சொல் புத்தி இருக்கணும். சுயமாவும் புத்தி இருக்காது, சொன்னாலும் புத்தியில ஏத்திக்க மாட்டேன், நான் முட்டாளாதான் வாழுவேன்னு அவன் முரண்டு பிடிச்சா அவனால் அவனுக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், தன்னோட குடும்பத்துக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், வீட்டுக்கும் பயன்பட மாட்டான், நாட்டுக்கும் பயன்பட மாட்டான். அப்படி உள்ள ஒரு முட்டாளுக்கெல்லாம் ஒரு முட்டாள் தினம் தேவையா? அதனால அந்த முட்டாள் தினத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தினம், இந்த சீமா போன்ற குழந்தைகள் பேசும்போது குழந்தைகள் தினத்தை கொண்டாடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா சேலத்தில் பார்க்கிறேன், சென்னையில் பார்க்கிறேன், ஏன் கோவையிலே பார்க்கிறேன், கையில கை குழந்தையை கொளுத்துகின்ற வெயிலிலே வைத்துக் கொண்டு பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு தீவிரவாதி கடத்தும் போது ஒரு அப்பாவியை கையிலே கடத்தி வைத்துக் கொண்டு அவன் தீவிரவாதம் செய்கிறானே, அதை போல ஒரு குழந்தையை கொளுத்தும் வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த பிச்சை எடுக்கிறார்களே, இதை பார்க்கும் போது குழந்தைகள் தினமா கொண்டாட முடியுமா? ஏன் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோமா? சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த குழந்தை தொழிலாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, கொத்தடிமைகளாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த குழந்தைகளை வாட்டி வதைக்கும் போது குழந்தைகள் தினமா எப்படி கொண்டாட முடியும்? சரி, திருமண தினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அம்மா பேசுறாங்க, காதல்னு வந்துட்டா காதலுக்கு மட்டும்தான் கண்ணு இல்லை. காதல் மதத்தை பார்க்காது, மனத்தை தான் பார்க்கும், இனத்தை பார்க்காது, இதயத்தை தான் பார்க்கும். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை எல்லாம் கரெக்ட், அது வாழக்கூடிய பெண்ணுக்கு. ஆனால் வரதட்சணை என்ற அரக்கன் இருக்கின்ற காரணத்தால் வரதட்சணையே கொடுக்க முடியாமல் 40 வயதுகள் ஆனாலும் 50 வயது ஆனாலும் திருமணத்தை எண்ணி பார்க்க முடியாமல் முதிர்கன்னிகள் வாழும் இந்த நாட்டிலே என்ன திருமண தினம்? இன்னொரு பக்கம் அவங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாண ஆன கையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தால் மன வாழ்க்கையை முறித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலிலே எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை தொலைத்தவுடன் இதயம் உடைந்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சிலர் நல்ல விதத்திலே வாழக்கூடியவர்கள் திருமண தினம் கொண்டாடினால் கூட அந்த தினத்தை பார்த்து நம்மால் திருமண தினத்தை கொண்டாட முடியவில்லையே என்று திண்டாடும் இதயங்கள் இருக்கும்போது திருமண தினத்தை என்னால் எப்படி மற்றவர்கள் கொண்டாட முடியும்? நம்ம சொன்னாங்க மகளிர் தினம் மகளிர் தினம்னு. வர ஆட்சியாளர்கள் எல்லாம் மகளிருக்காக சொல்லுகிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் இந்தியாவை இந்திரா காந்தி அம்மாள் ஆண்டதற்கு பின்னால், உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி இன்றைக்கு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்ததற்கு பின்னால், ஏனைய பாராளுமன்றத்தில் 33% இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இன்னும் சட்டம் ஏற்ற முடியல. ஏன் ஏற்ற முடியல? மகளிர் தினம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியல. சரி, ஆசிரியர் தினம். ஆசிரியர்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உருவாக்கினார் அப்படி அந்த பொண்ணு பேசுறது. ராதாகிருஷ்ணனை போன்ற நல்லாசிரியர் இருந்தால் பரவாயில்ல. இங்கே பத்மநாபன் கேட்டாரு, டியூஷன் வைக்கிறவனுக்கு ஒரு சட்டம், டியூஷன் வைக்காதவனுக்கு ஒரு சட்டம் என்று நல்லாசிரியரை மதிக்கிறோம். ஆனா மாணவர்களை அங்க கூட சேவைக்காக வாழக்கூடிய நல்லாசிரியரும் இருக்கிறார்கள், தேவைக்காக வாழக்கூடிய சில கெட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது இந்த ஆசிரியர் தினத்தையும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களை பார்த்துட்டு எப்படிங்க கொண்டாட முடியும்? எல்லாத்துக்கும் மேல தியாகிகள் தினம்னு சொன்னாரு. என்னுடைய இந்தியன் ஏழையாக இருக்கக்கூடியவன் ஆடை போடவில்லை, கந்தை அணிகிறார் என்று. இடுப்பிலே கந்தை கட்டி இந்தியாவின் தந்தை என்று வாழ்ந்த மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் சுட்டு வைத்தவில்லை. சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவின் சுதந்திர மண்ணிலே இந்தியரே சுட்டு வீழ்த்தினார்களே. நியாயமா? வெள்ளைக்காரனிடமிருந்து கிடைத்தது சுதந்திரம். இன்னும் சில கொள்ளைக்காரர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த இந்தியா சிதைந்து கொண்டிருக்கிறது. அது நெருடுகிறது, அது உள்ளத்தை நெருடுகிறது. தியாகிகள் தினம் எப்படி கொண்டாடுறது தெரியல. சுற்றுப்புற சூழல் தினம் நம்ம சொன்ன மாதிரி 2050 மரமே இருக்காது. தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம மரத்தை வெட்டுறான், குழி தோண்டி புதைக்கிறான். திருச்சியிலிருந்து காம்பியன் ஸ்கூல்ல இருந்து சூசைராஜ் வந்தாரு, 10,000 மரக்கன்றை நட்டார். மரங்களை வளர்க்கக்கூடிய சூசைராஜை போன்ற கருணை உள்ளங்கள் இருந்தால் தான் மரங்கள் வளரும். சுற்றுப்புற சூழல் இருந்தால் தான் விவசாயம் தடைக்கும். அதனால சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒரு பக்கம் மனதில் எடுத்துக்கொண்டாலும் சுற்றுப்புற சூழல் எங்க வாழும்? மாசு கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லை. அங்க அந்த தினத்தை சும்மா பேரு கொண்டாடலாம். ஆனால் உழவர் தினம் என்று சொன்னாரே, அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி. நீங்க சொல்றீங்க தியாகி, இந்த நாட்டுக்கு தியாகின்னு சொல்றாங்களே, கதர் சட்டைக்காரன் கூட சோறு இல்லாவிட்டால் கதறி விடுவான். இந்த உணவுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான். மனிதன் உயிருக்காக வாழ்கிறானா இல்லை வயிறுக்காக வாழ்கிறானா? உயிருக்காக வயிறா இல்லை வயிறுக்காக உயிரா? சிந்திக்கணும். இந்த வயிற்றுக்காக தான் மனிதன் போராடுறான். இவங்க எல்லாருக்கும் ஆதாரம் உணவு. அந்த உணவுக்கு ஆதாரம் யாரு? உழவன் தான் இந்த உலகத்தின் அச்சாணி. அவன் சேத்துல காலை வச்சாதான் இவன் சோத்துல கைய வைக்க முடியும். கிராமம் இல்லாம நகரம் வாழுமா? விவசாயி இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த உழவர் தினத்தை மனதில் கொண்டு நாட்டையும் நகரத்தையும் வீட்டையும் வளமாய் வாழ வைப்போம். அதுவே உழவர் தினமே நம் உள்ளத்திலே போற்றப்படும் உன்னதனமான தினம் என்று என்னுடைய தீர்ப்பை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை இந்த வேலூர் மாநகரத்தில் நடத்துகிறோம் என்று சொன்னால், எந்த அரட்டை அரங்கத்தை எந்த ஊரில் நடத்தினாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கிறது, ஒரு ஊருக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அதை போல ஒவ்வொரு ஊருக்கும் சில சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. கோவைக்கு பக்கத்திலே சூலூர், செங்கத்துக்கு பக்கத்திலே போலூர், சிங்கங்கள் வாழும் ஊருதான் இந்த வேலூர். அப்படிப்பட்ட கொள்கை சிங்கங்கள் வாழ்ந்த இடம் இந்த வேலூர். ஆனைமுகத்தோன் இருப்பது அந்த திருச்சி மலைக்கோட்டை, அஞ்சா நெஞ்சன் இருந்தது அந்த செஞ்சி கோட்டை, ஆழ்வோர் இருப்பது செஞ்சார்ஜ் கோட்டை,
ஆன்றோர்களும் சான்றோர்களும் வாழ்ந்த இடம் இந்த வேலூர் கோட்டை. புராதன சின்னமாக இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை இருப்பது இந்த ஊரில் தான் என்று சொன்னால் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம். வேலூர் அப்படிப்பட்ட ஒரு நகரம். ஆம், இப்படி வேலூருக்கு எத்தனை பெருமைகள். இந்தியாவிலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே இந்தியா கேட் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே இந்த தென்னிந்தியாவுக்குள்ளே வட இந்தியர்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த டெல்லி கேட் இருப்பதே எங்களுடைய ஆற்காட்டிலே என்று சொன்னால் யாராவது மறுக்க முடியுமா? 1806 ஆண்டு சிப்பாய் கழகம் தான் சுதந்திர போராட்டத்தின் முதல் அடித்தளம். அந்த சிப்பாய் கழகம் நடந்த வீரமிக்க ஊர் இந்த வேலூர் என்று சொன்னால் வரலாறு சொல்லும். 1867 ஆண்டு உருவாக்கப்பட்ட பாரம்பரியமிக்க இந்த வேலூர் சிறைச்சாலை எத்தனை தியாகிகள், எத்தனை பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்த இடம் இந்த வேலூர் சிறைச்சாலை. அப்படிப்பட்ட வேலூர் சிறைச்சாலை இருப்பதும் இங்கேதான். அது மட்டுமா, வள்ளிமலை, ரத்தனகிரி, சோழிங்கர், திருவலம் போன்ற புனித தலங்கள் இருப்பதும் இந்த வேலூருக்கு அருகாமையில். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் வணங்கும் ஆர்சிஐ சர்ச்சாக இருக்கட்டும், ஏன் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய ஆற்காட்டிலே பச்சை கல்லாலே உருவாக்கப்பட்ட அந்த மசூதி, இங்கே வேலூரிலே கஸ்பா மசூதி, இவை இருப்பதும் இந்த வேலூரில் தான். இப்படி வேலூருக்கு எத்தனையோ புகழ் இருந்தாலும் ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலையும், ஏன் ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி மலையையும், இந்திர லோகத்தையும், இமயத்தில் இருக்கக்கூடிய கைலாயத்தையும் பார்ப்பதை விட மேலாக அத்தனை மக்களும் சோழன் கட்டியது கற்கோவில் என்று சொன்னால் இந்த காலத்தில் ஒருவர் கட்டியிருக்கிறார் பொற்கோயில் என்று. ஸ்ரீபுரத்திலே நாராயணி அம்மா, அந்த அம்மையின் பேரிலே இன்றைக்கு 400க்கு மேற்பட்ட அருமையான தங்க வேலை செய்யக்கூடிய நிபுணர்களை கொண்டு 600 கோடிக்கு மேல் தன்னுடைய எண்ணத்தையும் பொன்னையும் செல்வத்தையும் கொட்டி உருவாக்கப்பட்ட அந்த நாராயணி அம்மன் குடியிருக்கும் பொற்கோயில் இருப்பது இந்த ஸ்ரீபுரத்தில் என்று சொன்னால் அது வேறொருக்கே பெருமை. வட இந்தியாவிலே தான் பொற்கோவில் என்று சொன்னால் தென்னிந்தியாவிலே பொற்கோவில் உண்டு என்று வேலூரை நிமிர்ந்து பார்க்க செய்த வரலாறு இன்றைக்கு வேலூர் படைத்திருக்கிறது. 63 நாயன்மார்கள் தான், அதிலே 64வது நாயன்மாராக பேரெடுத்த அந்த திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் பிறந்த காங்கேய நல்லூர் இருப்பதும் இந்த வேலூருக்கு அருகாமையில் என்பதை இந்த வேலூர் பூமி மார்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை இந்த வேலூர் மாநகரத்திலே நடத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.